Good morning students. Today we are going to learn complete metric space. First definition complete metric space. A metric space in which every Cauchy sequence converges is said to be complete. எப்போ கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா எவ்ரி காஷி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸாக இருந்துச்சு நம்ம என்ன சொல்லுவோம் கம்ப்ளீட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் all complete metric space and Euclidean space are complete. எல்லாம் all compact metric space and Euclidean space are complete. எல்லா compact metric spaceம் Euclidean spaceம் என்னவா இருக்கும் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேவா, ஒரு ரிசல்ட் எடுத்து நெக்ஸ்ட்டு அது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு படிச்சுக்கோ. எவ்ரி க்ளோஸ்டு சப்செட் E of a complete metric space X is complete. ஏன்னா எவ்ரி க்ளோஸ்டு சப்செட் E of a complete metric space X is complete. ஓகே, ஸோ ப்ரூஃப் பாரு. let X be a complete metric space, E be a closed subset of X. to prove E வந்து it is complete அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, to prove every Cauchy sequence converges. கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லணும்னா தட் இஸ் டு ப்ரூவ் தட் என்ன எவ்ரி காஷி சீக்வன்ஸ் என்னவாக இருக்கணும் கன்வர்ஜஸாக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். கம்ப்ளீட்டுக்கு என்ன டெஃபினிஷன் எவ்ரி காஷி சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ். அப்போ நம்ம இங்கே டு ப்ரூவ் தட் இ இஸ் கம்ப்ளீட்டுன்னு இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் போதும் தட் இஸ் டு ப்ரூவ் தட் எவ்ரி காஷி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜஸ். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் லெட் பிஎன் பி ஏ காஷி சீக்வன்ஸ். அப்போ எவ்ரி காஷி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜன்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்போ பிஎன்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா, அது வந்து நமக்கு என்னவாக இருக்கணும் கன்வர்ஜஸ் காஷி சீக்வன்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து then sequence Pn is a Cauchy sequence in X since X is complete. அப்போ என்னவாக இருக்கும் X வந்து என்னவாக இருக்கும் கம்ப்ளீட். X வந்து கம்ப்ளீட்டுன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பை டெஃபினிஷன் Pn converges to P அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் P is a limit point of E. ஓகே, ஸோ அப்போ E வந்து இட் இஸ் க்ளோஸ்டு. E வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா அண்ட் ஆல் இட்ஸ் லிமிட் பாயிண்ட்ஸு இருந்துச்சுன்னா நமக்கு P வந்து என்ன சொல்லலாம் இட் பிலாங்ஸ் டு ஈன்னு சொல்லிக்கலாம். P வந்து என்ன P வந்து லிமிட் பாயிண்ட்டு. லிமிட் பாயிண்ட் வந்து இட் பிலாங்ஸ் டு எங்கள் ஈயில் இருக்குது. E வந்து க்ளோஸ்டுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ E வந்து க்ளோஸ்டுன்னா நமக்கு என்ன சொல்லலாம் இதில் P லிமிட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா E வந்து என்ன சொல்லிடலாம் கம்ப்ளீட்டுன்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது எவ்ரி க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் ஏ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து என்னவாக இருக்கும் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேவா, இது க்ளோஸ்டுன்னு சொல்கிறதுனால நமக்கு அங்கே என்ன சொல்லிடலாம் கம்ப்ளீட்டுன்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் that is monotonic increasing and decreasing. ஓகேவா, அந்த நோட்டு வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு மோனோடானிக் இன்க்ரீஸிங் ஆல்ரெடி நீ பிஎஸ்சியில் படிச்சிருக்கிற. அதே மாதிரி மோனோடானிக் டிக்ரீஸிங். மோனோடானிக் இன்க்ரீஸிங்னா என்னவாக இருக்கும் Sn less than or equal to Sn+1. மோனோடானிக் டிக்ரீஸிங்னா தட் இஸ் Sn greater than or equal to Sn+1. ஓகேவா, அதே மாதிரி மோனோடானிக் இன்க்ரீஸிங்காக இருந்து டிக்ரீஸிங் இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் மோனோடானிக் அப்படின்ட்டு சொல்லுவோம். த கிளாஸ் ஆஃப் monotonic sequence consists of a increasing and the decreasing sequence. எப்போ வந்து ஒரு சீக்வன்ஸை வந்து மோனோடானிக் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து மோனோடானிக் இன்க்ரீஸாகவும் இருக்கணும் அண்டு டிக்ரீஸிங்காகவும் இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம அந்த சீக்வன்ஸை என்ன சொல்லுவோம் மோனோடானிக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது மோனோடானிக் இன்க்ரீஸிங்னா என்ன மோனோடானிக் டிக்ரீஸிங்னா என்ன. ஓகேவா, இன்க்ரீஸிங்கு கண்டிஷன் இது, டிக்ரீஸிங்கு கண்டிஷன் இது. இந்த ரெண்டு கண்டிஷன் தான் இதுக்கு பிறகு வர எல்லா தியரத்துலேயும் வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு தியரம், இதுவும் இம்பார்ட்டன்ட் தியரம். சப்போஸ் சீக்வன்ஸ் Sn இஸ் மோனோடானிக் தென் சீக்வன்ஸ் Sn கன்வர்ஜஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் பவுண்டட். அப்போ ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ்ன்னா என்னவாக இருக்கும் பவுண்டடாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பவுண்டடுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் கன்வர்ஜஸ். ஒன் வேர்டு கொஸ்டினில் இருக்கும். ஒரு சீக்வன்ஸ் எப்போ சப்போஸ் Sn வந்து மோனோடானிக்காக இருந்துச்சுன்னா தென் சீக்வன்ஸ் Sn வந்து கன்வர்ஜஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் பவுண்டட். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரூஃப் பாரு Sn வந்து கன்வர்ஜஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, தென் பை தியரம்
1 தியரம் 1ன்னா செகண்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் தியரம் சி பார்ட்டில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எஸ்என் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸாக இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி இருக்கும், பவுண்டடாக இருக்கும் அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து எஸ்என் வந்து கன்வர்ஜஸ் அப்படின்னா பை தியரம் 1ல் சி பார்ட்டை பேஸ் பண்ணி எஸ்என் வந்து என்ன சொல்லிடலாம், பவுண்டடுன்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ இது நம்மளுக்கு இஃப் பார்ட்டு. நெக்ஸ்ட் ஒரு டைரெக்டாகவே சொல்லிடலாம். ஓகேவா, வேணும்னா இதில் வந்து அந்த தியரம் அங்கே நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம்ல அந்த ப்ரூஃபை இங்கே எடுத்து எழுதிக்கும். அது 8 மார்க் கொஸ்டின்லாம் கேட்டால் எடுத்து எழுதிக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கான்வர்ஸ்லி சப்போஸ் எஸ்என் இஸ் பவுண்டட். எஸ்என் வந்து பவுண்டடாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், டு ப்ரூவ் எஸ்என் வந்து என்னவாக இருக்கணும், கன்வர்ஜென்ட்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ கன்வர்ஜென்ட்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வி அசியூம் தட் எஸ்என் இஸ் மோனோடானிக் இன்க்ரீசிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ மோனோடானிக் இன்க்ரீசிங்கு டெஃபினிஷன் என்ன, தட் இஸ் எஸ்என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ்என் ப்ளஸ் 1. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து லெட் இ பி த ரேஞ்ச் ஆஃப் எஸ்என். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்று எடுத்துக்கிறோம். ஓகேவா, அது சீக்வன்ஸ் எஸ்என்னோட ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இ பி த ரேஞ்ச் ஆஃப் சீக்வன்ஸ் எஸ்என். லெட் எஸ் பி த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் இ. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறோம், ஈன்னு ஒன்று எடுத்துக்கிறோம், எஸ் வந்து எடுத்துக்கிறோம். எஸ் வந்து என்னது, தட் இஸ் த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் இ. அப்போ தென் எஸ்என் வந்து என்னவாக இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ். ஓகேவா, எஸ் வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்னா எப்படி எழுதிக்கிறோம், எஸ்என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 எஸ் மைனஸ் எப்சிலான் லெஸ் தேன் எஸ் இஸ் நாட் அன் அப்பர் பவுண்ட் ஆஃப் எஸ்என் தென் தேர் எக்ஸிஸ்ட்ஸ் அன் இன்டிஜர் கேபிட்டல் என் சச் தட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா s minus epsilon there exists an integer n such that s minus epsilon which is less than sn. இது வந்து ஸ்மால் n இல்லை, இது கேபிட்டல் n. ஏன்னா நம்மளோட இது வந்து கேபிட்டல் n எடுத்துருக்குறோம். சரியா, s கேபிட்டல் n சஃபிக்ஸில் less than or equal to s. Okay, so that is equation number 2. So next வந்து since sn வந்து is monotonic increasing we have equation 2 implies நம்ம எப்படி எழுதுறோம்னா we have already இது ஒரு லைன் கூட எழுதிக்கோ, that is we have sn greater than or equal to s capital N for all small n greater than or equal to capital N. இந்த லைன் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோ. சரியா, therefore equation 2 implies s minus epsilon less than sn ன்னு சொல்கிறோம் for all n greater than or equal to n. So that implies by 1 யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதிக்கலாம், அப்போது s minus epsilon less than sn less than or equal to s. இது by equation number 1 யூஸ் பண்ணி இந்த லைன் எழுதிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பட் sn வந்து which is less than or equal to s. ஓகே, ஸோ sn less than or equal to s அப்படின்னா நமக்கு என்ன சொல்லிடலாம், sn less than or equal to s ன்னா therefore s minus epsilon less than sn less than s plus epsilon. ஓகேவா, அப்போ snோட வேல்யூ இதுக்கும் இடையில இருக்கிற மாதிரி எழுதிக்கிறோம். ஓகே, இஃப் n greater than or equal to capital N. ஸோ நம்ம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம், மாடுலஸில் எழுதிக்கலாம். ஓகேவா, ஆல்ரெடி நீ படிச்சிருப்போம், மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம எழுதுகிறப்போ எப்படி எழுதுவோம், -1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1ன்னு எழுதுவோம். சரியா, அதே மாதிரி இங்கே என்ன பண்ண, இதுக்கு இந்த இதை மாடுலஸில் எழுதுகிறப்போ நீ என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம், which is less than epsilon for all n greater than or equal to n. இதிலேருந்து என்ன சொல்லிடலாம், sn வந்து converges to s. கன்வர்ஜஸுக்கு டெஃபினிஷன் படி நெக்ஸ்ட் வந்து என்ன sn converges to s as n tends to infinity. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து இதில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதிலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், பவுண்டடாக இருந்துச்சுன்னா கன்வர்ஜஸாக இருக்கும். ஓகேவா, அப்போ இஃப் பார்ட்டில் கன்வர்ஜஸாக இருந்தால் பவுண்டட்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கன்வர்ஜஸ்ன்னா பவுண்டட். நெக்ஸ்ட் லைன் லாஸ்ட் ஃபைனலாக வேணுன்னா எடுத்து எழுதிக்கோ. ஸோ தேர்ஃபோர் sn converges to s வேர்டிங்கில் எடுத்து எழுதிக்கோ. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ப்ரூவ் தட்
convergence of sequence Sn implies of mod Sn is the converse is true. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒன்லி ஜஸ்ட் டெஃபினிஷன் மட்டும் எழுதிக்கிறோம். எஸ்என் வந்து கன்வர்ஜஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கன்வர்ஜஸுக்கு டெஃபினிஷன் எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து இதுக்கு கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஒன் மோர் எக்ஸாம்பிள் வந்து இதில் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த 3 எக்ஸாம்பிள்ஸை வந்து ரீட் பண்ணிக்கோ. இது சீக்வன்ஸ் ஆசிலேட்ஸ் பட் மோட் எஸ்என் கன்வர்ஜன்ஸ் டு mod 1. ஓகே, அதே மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தேர்ட் ஒன், இஃப் S1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, Sn plus 1 equal to square root of 2 plus square root of Sn, then Sn வந்து கன்வர்ஜஸாக இருக்கும். சரியா? இந்த 3 எக்ஸாம்பிள்ஸையும் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? இதோட வேல்யூ இது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு Sn வந்து கன்வர்ஜஸாக இருக்கும். ஓகேவா? இஃப் S1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2னா Sn வந்து என்னவாக இருக்கும்? கன்வர்ஜஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதுவும் படித்து வச்சுக்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து ஒரு டெஃபினிஷன் அப்பர் அண்ட் லோயர் பவுண்ட். ஓகேவா? ஸோ லெட் Sn be a sequence of real numbers with the following properties. For every real number, every real number capital M, there is an integer capital N such that small n greater than or equal to capital N implies Sn greater than or equal to capital M. We write Sn convergence to infinity. Similarly, for every real number capital M, there is an integer capital N such that small n greater than or equal to capital N implies Sn less than or equal to M. We write Sn convergence to infinity. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது? அப்பர் பவுண்டு அண்டு லோயர் பவுண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து படித்து வச்சுக்கோ. ஓகேவா? இந்த இதில் ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கணும், இந்த கண்டிஷன் மட்டும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒன் மோர் டெஃபினிஷன். ஸோ லெட் Sn sequence Sn be a sequence of real numbers. Let E be the set of real numbers X in extended real number system. ஓகேவா? இதை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோ. real number system such that Snk convergence to X for all subsequences Snk. This set E contains all subsequential limits plus possibly the number plus infinity. இது possiblyன்னு எழுதிக்கோ. சரியா? possibly the number plus infinity to minus infinity. Put S star equal to supremum of E. அப்புறம் S கீழே suffix star equal to infimum of E. A number S star and S suffix star are called upper and lower limits of Sn. அப்போ Snோட லிமிட்ஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். எஸ்ஸுக்கு மேலே ஸ்டார் இருந்துச்சுன்னா சுப்ரீமம் ஆஃப் ஈன்னு சொல்லுவோம். கீழே ஸ்டார் இருந்துச்சுன்னா தட் இஸ் இன்ஃபிமம் ஆஃப் இ. ஓகே, வி யூஸ் நொட்டேஷன்ஸ் எஸ் ஸ்டார் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity சுப்ரீமம் Sn. இது வந்து 1. ஓகே, அதே மாதிரி இது மேலே ஸ்டார் இருந்துச்சுன்னா இந்த நொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கீழே ஸ்டார் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதிக்கிறோம். கீழே எஸ் ஸ்டார் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity இன்ஃபிமம் ஆஃப் Sn. ஓகேவா? இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து என்னென்னா அப்பர் அண்ட் லோயர் லிமிட்ஸ் வந்து எப்படி எழுதுகிறோன்ட்டு. ஓகேவா? அப்பர் லிமிட்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா எஸ் ஸ்டார் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity சுப்ரீமம் Sn. எஸ் லோயர் லிமிட்னா எஸ் கீழே ஸ்டார் கொடுத்துக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு ஏன்னா லோயர் லிமிட் கீழே கொடுத்துக்கிறோம். லிமிட் n tends to infinity இன்ஃபிமம் ஆஃப் Sn. ஓகேவா? இந்த ரெண்டு டெஃபினிஷனையும் யூஸ் பண்ணி நமக்கு அடுத்து வர தியரம்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தியரம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.